1967 தமிழ்நாடும் இப்படித்தான் இருந்தது. அதனாலதான் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று பேரறிஞர் அண்ணா ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார். காலம் அவரை அழைத்துக் கொண்டது. 2 ஆண்டுகளில் 1969 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவருக்கு முன்பு இருந்த முதல் சவால் தமிழ்நாடு எப்படி கட்டி எழுப்பப்பட்டது, ஒரு அழகான சிற்பமாக தமிழ்நாடு எப்படி மாறி நிற்கிறது, ஒரு அழகான ஓவியமாக அது எப்படி நிற்கிறது என்பதற்கான சான்றுகளை தருகிறேன் தோழர்களே. அவருக்கு இருந்த முதல் சவால் பட்டினியை போக்கணும், உணவு பஞ்சத்தை தீர்க்கணும். உணவை எங்க உற்பத்தி பண்றது? கணினியிலா, தொழிற்சாலையிலா? நிலம் வேண்டும். நிலம் யாரிடம் இருக்கிறது? பெரும் பண்ணையாரிடம் இருக்கிறது. இந்தியாவில் நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து கத்தியின்றி ரத்தமின்றி 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை பாட்டாளிகளின் கைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார் கலைஞர். அப்ப நிலம் அவங்க கைக்கு போயாச்சு. அடுத்தது உற்பத்தியை பெருக்கணும். உற்பத்தி எங்க இருந்து பெருக்கிறது? அதற்கு என்ன தேவை? உரமானியம் கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் கட்டி அணைகள் மட்டும் தடுப்பணைகளோடு சேர்த்து 40க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி எழுப்புகிறார். கிணற்று நீர் பாசனம் வைத்திருப்பவர்களுக்கு ஏத்தம் இறைச்சிதான் என்ன செய்வான்? நீர் பாய்ச்சுவான். அப்படி பாய்ச்சி என்னைக்கு விளைச்சலை காண்பது? அவர்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்து மோட்டார் மூலமாக விவசாயத்தை பெருக்குகிறார். IR8 என்ற ஒரு புதிய நெல் ரகத்தை விஞ்ஞானிகளின் துணை கொண்டு கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு தருகிறார். அது அபரிமிதமான விளைச்சலை தரும். இவ்வளவத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பசியையும் பஞ்சத்தையும் பட்டினியையும் போக்கி காட்டியவர் இந்த திராவிட இயக்கத்திலிருந்து எழுந்து வந்த பெரியாரின் பெருந்தொண்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை கருஞ்சட்டைக்காரர்களின் மூலமாக நான் உலகிற்கு உறக்கச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.